அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். எல்லா புகழும் இறைவனுக்கே, அவருடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரது திருத்தோழர்கள் மற்றும் திருக்குடும்பத்தார் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் கருணையும் பொழியட்டும். என் அருமை சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நான் சில 2 நாட்களுக்கு முன்னாலே பதிவிட்ட, அதாவது புனித குர்ஆன் தாருல் பயான் தெளிவுரை இல்லத்தின் புனித குர்ஆன் அகாடமியில் ஒரு பதிவாக பதிவிட்டிருந்த ஜக்காத்தை பற்றிய அந்த முதல் பாகத்தை தொடர்ந்து இப்பொழுது 2வது பாகத்தை உங்கள் மத்தியிலே சமர்ப்பிக்கின்றேன். அந்த முதல் பாகத்திலே ஜக்காத் எவ்வளவு முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது என்பதை பற்றியும், ஜக்காத் கொடுக்காவிட்டால் எப்படிப்பட்ட தண்டனைகள் கிடைக்கும் என்பதை பற்றியும் நான் சொல்லியிருந்தேன். இப்பொழுது இந்த 2ஆம் பாகத்திலே ஜக்காத் கொடுத்தால் என்னென்ன நன்மைகள் விளையும், நான் ஏற்கனவே அவர் திருக்குர்ஆனுடைய வசனத்தை உங்களுக்கு சொன்னேன். குத் மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன், நபியே, அந்த செல்வந்தர்கள், முஸ்லிமான செல்வந்தர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய செல்வத்திலிருந்து நீங்கள் ஒரு கட்டாய கடமையான தர்மத்தை, ஒரு சதக்காவை, அதாவது ஜக்காத்தை நீங்கள் வசூலியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். பிறகு அதே தொடரிலே, அதே வசனத்திலே, அதாவது இது சூரா தௌபாவின் 103வது வசனம், இந்த வசனத்திலே கூறுகிறான், துத்தஹிருஹும் வ துஸக்கீஹும் பிஹா என்று சொல்கிறான். தத்ஹீர், தஸ்கியா 2 வார்த்தைகளை சொல்லுகிறான். துத்தஹிருஹும் ஒரு வார்த்தை, துத்தஹிருஹும் ஒரு வாக்கியம். அது என்ன? அவர்களை நீங்கள் தூய்மைப்படுத்துவீர்கள். பிஹான்னா அந்த ஜக்காத்தின் வாயிலாக. வ துஸக்கீஹும் என்று சொல்லுகிறான், அவர்களை பரிசுத்தப்படுத்துவீர்கள் அந்த ஜக்காத்தின் வாயிலாக என்று சொல்லுகிறார். தூய்மைப்படுத்துவது, பரிசுத்தப்படுத்துவது எல்லாம் ஒன்றுதானே என்கின்ற ஒரு எண்ணம் உங்களுடைய உள்ளத்திலே எழலாம். திருக்குர்ஆன் தேவையில்லாமல் ஒரு வார்த்தையை அதிகமாக சொல்லாது, ஒரு சொல்லை. அது உங்களுக்கு நன்றாக தெரியும். திருக்குர்ஆனின் ஒவ்வொரு சொல்லும் கடலை கூஜாவில் அடக்கியது போல். லவ் கானல் பஹ்ரு மிதாதன் லிகலிமாத்தி ரப்பி லநஃபிதல் பஹ்ரு கப்ல அன் தன்ஃபத கலிமாத்து ரப்பி வலவ் ஜி'னா பிமிஸ்லிஹி மததா. அல்லாஹ் சொல்கிறார், நீங்கள் என்னுடைய இறைவன் அந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் விளக்கம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு கடலே மையாக மாறினாலும் சரி, அந்த கடலளவு மையும் கூட வற்றி போய்விடும், அதற்கு விளக்கம் எழுதி தீர்க்க முடியாது. அதைப்போல் இன்னொன்றை கொண்டு வந்தாலும் சரி என்று சொல்கிறார். இன்னொரு கடல் மையை கொண்டு வந்தாலும் சரி. இன்னொரு இடத்திலே 7 கடல் என்று சொல்லுகிறான். 7 கடல் மை கூட போதாது என்று. இப்போ இறைவாக்கு என்பது மிகவும் செறிந்த ஒரு பொருளுடையது. தேவையில்லாத வார்த்தைகள் அந்த இறைவாக்கிலே வராது. அப்போ என்ன அர்த்தம் இதற்கு? இந்த இடத்திலே துத்தஹிருஹும் என்பது எதை குறிக்கிறது என்றால், அவனுடைய செல்வத்தை அது தூய்மையாக்கும். சரி, அப்ப இது எதை தூய்மையாக்கும்? துஸக்கீஹும் என்பது அவர்களை தூய்மையாக்குகிறது என்றால், அவர்களுடைய உள்ளத்தை அது பரிசுத்தப்படுத்தும். அவர்களை தூய்மைப்படுத்தும் என்றால் அவர்களுடைய செல்வத்தை தூய்மைப்படுத்தும். அந்த செல்வம் தூய்மையாண்டால் அவர்கள் தூய்மையாகி விடுகிறார்கள் அல்லவா? அது முதல் பகுதி, முதல் வாக்கியத்துக்கு பொருள். துஸக்கீஹுமுக்கு என்ன அர்த்தம்? அவருடைய இதயங்களையும் அது தூய்மைப்படுத்தும். ஒருவன் இறைவனுக்காக என்று தன்னுடைய செல்வத்தை இழக்கும் போது, அவன் தன்னுடைய உள்ளத்திலே இருக்கின்ற அந்த பேராசை, செல்வத்தின் மீதான அதீதமான பற்று, இவற்றையெல்லாம் அவன் தூக்கி எறிந்து விடுகிறான் உள்ளத்திலிருந்து. அதன் மூலமாக அவனுடைய உள்ளம் இப்படிப்பட்ட தீய பண்புகளிலிருந்து பரிசுத்தமாகி விடுகிறது. இதைத்தான் இங்கே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எப்படி பொருளை அது தூய்மையாக்குகிறது, செல்வத்தை, அதை நான் முந்தைய பதவியிலேயே சொல்லியிருந்தேன். அதாவது அந்த ஹலாலான அந்த வருமானத்திலேயே ஏதாவது சில சின்ன குற்றம் குறைகள் இருந்தால், அந்த குற்றம் குறைகளையும் சின்ன சின்ன பிழைகள், ஏதாவது மாசுகள் இருந்தால் அதையும் அது நீக்கிவிடும். அந்த செல்வத்தை முற்றிலும் தூய்மையானதாக ஆக்கிவிடும் என்று குறிப்பிட்டிருந்தேன். அதற்கடுத்து பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே
ஒருவர் கேட்கிறார், இது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ரிவாயத்து அறிவிப்பு. அல்லாஹ்வின் தூதரே, ஒரு மனிதர் ஜக்காத் தன்னுடைய செல்வத்திலிருந்து ஜக்காத்தை எடுத்து கொடுத்து விட்டார், செலுத்தி விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது என்ன, அவருக்கு என்ன பலன் ஏற்படும் அதனால் என்று கேட்டதற்கு நாயகம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் தன்னுடைய செல்வத்திலிருந்து ஜக்காத்தை எடுத்து ஏழை எளியவர்களுக்கு இந்த 8 அம்சங்கள் திருக்குறானிலே கூறப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் நாளை திருக்குறானில் யார் யாருக்கு அது வழங்கப்பட வேண்டும், எவ்வளவு வழங்கப்பட வேண்டும் என்பதை நான் சொல்லுகிறேன். முந்தைய பதிவிலே பொதுவான செல்வத்திற்கு எவ்வளவு என்பதை நான் தெளிவாக சொல்ல தவறி இருக்கிறேன். அதாவது 2.5%, 40இல் ஒரு பங்கு, அதை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். மற்றபடிக்கு அது விவசாய பொருட்களுக்கெல்லாம் நான் தெளிவாக சொல்லி இருக்கிறேன். எனவே 40இல் ஒரு பங்கு பொதுவான செல்வத்துக்கு இந்த பணத்திலிருந்து கொடுத்து விட வேண்டும். அதனுடைய நிசாப் அளவு என்ன என்பதையும் உங்களுக்கு நான் பதிவிட்டிருந்தேன். 81 கிராம் அல்லது 85 கிராம் தங்கம், குறைந்தபட்சம் 81 கிராம் தங்கம் இருந்தாலே அது ஒரு வருடம் முழுவதும் இருந்தால் அதற்கான ஜக்காத்தை கொடுத்து விட வேண்டும் என்று. எனவே இந்த ஜக்காத் இருக்கிறதே, இது என்ன செய்கிறது, இந்த ஜக்காத்தால் என்ன பலன் என்று கேட்ட பொழுது நாயகம் அவர்கள் சொன்னார்கள், யார் தன்னுடைய செல்வத்திலிருந்து ஜக்காத்தை எடுத்து கொடுத்து விடுகிறாரோ அவரை விட்டு அவருடைய துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் நீங்கிவிடும் என்று சொன்னார்கள். துன்ப துயரங்களை எல்லாம் அது நீக்கிவிடும் அந்த ஜக்காத். இதை போலவே இன்னொரு ஹதீஸிலே ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை அறிவிக்கிறார்கள். நாயகம் சொன்னதாக, ஹஸ்ஸினு அம்வாலக்கும் பிஸ்ஸகாத், உங்களுடைய செல்வங்களுக்கு எந்த சேதமும் ஏற்படாமல் நீங்கள் பாதுகாப்பு அரண் அமைக்க வேண்டுமா? அப்படி ஒரு பாதுகாப்பு அரணை அமைக்க வேண்டும் என்றால் ஜக்காத்தின் மூலமாக அமைத்துக் கொள்ளுங்கள். ஜக்காத் கொடுத்து விட்டால் அதுதான் உங்கள் செல்வம் சேதம் இல்லாமல் காப்பாற்றப்படுவதற்கான ஒரு பாதுகாப்பு அரணாக அது அமைந்துவிடும் என்று நாயகம் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸிலே பாருங்கள், இது பஸார் பைஹத்தியிலே வந்திருக்கிறது. மா காலத்தத்தி ஜக்காத்து மானன் இல்லா அப்சதத்து, ஒரு செல்வத்திலிருந்து அதற்குரிய ஜக்காத்தை பிரித்து எடுத்து கொடுக்காவிட்டால் அந்த செல்வத்திலே அந்த ஜக்காத் கலந்து அப்படியே இருந்தது என்றால் அது அதை கட்டாயம் சீர்குலைத்து விடும் என்று. இதையே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுவுடைய இன்னொரு அறிவிப்பு சொல்லுகிறது, மா அஹ்லகத்துஹு, இது சீர்குலைத்து விடும் என்று சொல்கிறது. அந்த ஹதீஸ் தெளிவாக அழித்து விடும் என்று சொல்கிறது. ஒரு செல்வத்திலே ஜக்காத் அதிலிருந்து அந்த செல்வத்தின் ஜக்காத் அதிலிருந்து பிரித்து எடுத்து அந்த 8 வகையினருக்கு கொடுக்காமல், அதாவது யாராவது அதிலே ஒருவருக்கு கொடுக்கப்படாமல் உரியவர்களுக்கு சேர்ப்பிக்கப்படாமல் இருந்தது என்று சொன்னால், அப்படியே அந்த செல்வத்தில் இருந்தால் அந்த ஜக்காத் அந்த செல்வத்தை சீர்குலைத்துவிடும் அல்லது அழித்து போட்டுவிடும் என்பதுதான் இவருடைய கருத்து. பஸார் பைஹத்தியில் இது வந்திருக்கிறது. அதற்கடுத்து பாருங்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய இன்னொரு ஹதீஸ். அந்த ஹதீஸிலே அவர்கள் சொல்கிறார்கள், நாயகம் சொன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் என்று. ஒரு கடலிலோ அல்லது கரையிலோ ஒரு செல்வம் அழியும் என்று சொன்னால் ஜக்காத்தை வழங்காமல் தடுத்து வைத்துக் கொள்வதன் மூலமாகத்தான் அது அழிய முடியுமே தவிர வேறு எந்த காரணத்தாலும் அது அழியாது. அந்த செல்வம் அது கடலில் உள்ள செல்வமாகட்டும் அல்லது கரையில் உள்ள செல்வமாகட்டும் என்று நாயகம் அவர்கள் கூறினார்கள். இன்னொரு ஹதீஸிலே பஸாருடைய இன்னொரு நபிமொழியிலே நாயகம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அதாவது இந்த தொழுகை இருக்கிறதே அது ஒரு கூட்டத்தாருக்கு இலகுவானதாக தெரிகிறது, அதை நிறைவேற்றி விடுகிறார்கள் முஸ்லிம்களில் ஒரு கூட்டத்தார். ஆனால் அவர்களுக்கு ஜக்காத் மிகவும் பாரமாக தெரிகிறது, மிகவும் கடினமாக தோன்றுகிறது. ஏன்னா தொழுகைக்கு பணம் செலவாகாது, ஆனால் ஜக்காத் நம்முடைய பாக்கெட்டிலிருந்து எடுத்து கொடுக்க வேண்டும் அல்லவா? எனவே அவர்கள் அதை செய்வதற்கு விருப்பம் இல்லாமல், செலவு செய்ய விருப்பம் இல்லாமல், இந்த கட்டாய தர்மத்தை உரியவர்களிடத்தை கொண்டு போய் சேர்க்காமல் அவர்கள் ஒதுங்கிக் கொள்வார்கள். ஜக்காத் மட்டும் அவர்களுக்கு கடினமாக இருக்கும், அதை செய்ய மாட்டார்கள். அவர்கள் யார் என்றால் நாயகம் அவர்கள் கூறுகிறார்கள், அவர்கள் தான் நயவஞ்சகர்கள் என்று சொல்கிறார்கள். புரைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலிருந்து ஒரு நபிமொழி அறிவிக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக, ஒரு சமுதாயம் ஜக்காத்தை தடுத்து கொண்டது, அதை ஜக்காத் வழங்காமல் இருந்து விட்டது என்று சொன்னால் அல்லாஹ் அந்த சமுதாயத்தை பஞ்சத்தில் ஆழ்த்தியே தீருவான். இது இமாம் தபரானியில் அல் ஔசத் என்கின்ற ஹதீஸ் தொகுப்பு நூலிலே இது இடம்பெற்றிருக்கிறது. இப்படி
நாயகம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு சமுதாயம் தன்னுடைய ஜக்காத்தை அந்த சமுதாயத்தில் இருப்பவர்கள் செல்வந்தர்கள் வழங்காமல் விட்டுவிட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை கட்டாயம் அல்லாஹ் பஞ்சத்தில் ஆழ்த்தியே தீர்வான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். எனவே இப்படிப்பட்ட ஜக்காத்தை அது வழங்குவது எவ்வளவு முக்கியமானது, அதனால் எவ்வளவு நன்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அந்த ஆயத்திலே இன்னொரு பகுதி வருகிறது. அதாவது அவர்களையும் அவருடைய செல்வத்தையும் அது தூய்மைப்படுத்தும். அதாவது அவர்களையும் இந்த ஜக்காத்தின் வாயிலாக நீங்கள் அவர்களையும் தூய்மைப்படுத்துவீர்கள், அவருடைய செல்வத்தையும் தூய்மைப்படுத்துவீர்கள். அதே நேரத்திலே இன்னொரு மிகப்பெரிய நன்மை பாருங்கள், வசல்லி அலைஹிம், நீங்கள் அவர்களுக்காக துவா செய்யுங்கள். நீங்கள் அவர்களுக்காக துவா செய்யுங்கள். சலவாத்து செய்து சொன்னீங்கன்னா நம்ம தான் சலவாத்து சொல்றோம், நாயகத்துக்கு வாழ்த்தி அவர்களுக்காக அவர்களுடைய கருணையை போற்றி அவர்களுக்கு கருணை இறைவன் தர வேண்டும் என்று சொல்லி. ஆனால் நாயகம் அவர்கள் நமக்கு சலவாத் சொல்கிறார்கள் என்ற அர்த்தம் அல்ல. அது சல்லி என்ற வார்த்தைக்கு நாயகம் அவர்கள் நமக்காக துவா செய்ய சொல்லி அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்கள். இப்போ இன்ன சலாத்தக்க சகனுன் அலைஹிம் சகனுன் லகும். ஏனென்றால் நீங்கள் சலி என்ற இந்த துவா இருக்கிறதே, ஜக்காத் கொடுப்பவர்களுக்காக நாயகம் அவர்கள் செய்கின்ற அந்த விசேஷ துவா, அந்த துவா அவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் அமைதியை அளிக்கக்கூடியதாக மாறிவிடும் என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதிலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த தண்டனைகளிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த பெரும் பெரும் நன்மைகளை எல்லாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இம்மை மறுமை பேர்களை எல்லாம் நாம் ஜக்காத் கொடுத்து தீர வேண்டும் என்று வலியுறுத்தியவனாக விடைபெறுகின்றேன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே.